நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க அங்க படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து புறப்பட்ட வந்த வார்த்தை 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, யாருன்னா அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எதுக்கு இந்த வார்த்தை வருதுனாக்கா, சோ செல்வந்தர்கள் பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, கடினமா இருக்கிறது என்ப காரியத்தை அவனுக்கு முன்பாக நடந்திருக்கும். அப்ப பேதுரு கேட்கிறான், நாங்கள் எல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன நடக்கும் ஆண்டவரே? அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் ரட்சிக்க கூடும் என்று அவன் கேட்கும் போது அவர்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பதில் தான் இது. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். தட் இஸ் தி வேர்ட் Jesus spoke from his mouth. அதாவது பரலோகத்துக்கு மனுஷனால கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். நாட் ஓன்லி கோயிங் டு ஹெவன், எவ்ரிதிங் இந்த பூமியில நாம் வாழ்கிறோம். இட் இஸ் பீன் ரிட்டன் டு தி சோசன் எலெக்டட் ஒன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சீஷர்களுக்கு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது நமக்கு எழுதப்பட்டு இருக்குது. டுடே த சேம் வேர்ட் அப்ளைஸ் ஃபார் யூ அண்ட் மீ. உங்களுக்கு எனக்கும் அதே வார்த்தைகள் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ with God nothing is impossible. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. everything is possible with God. ஆமென். அதுதான் எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுவார். எரேமியா 32:27 படிச்சீங்கன்னா நம்ம திரும்ப படிச்ச வசனம் தான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்றோ என்று அவர் தீர்க்கதரிசிக்கு அவர் திரும்ப கேட்பார். யூத மக்களுக்கு அவருக்கு என்னால செய்ய முடியாத ஏதாச்சும் காரியம் இருக்கிறதா? இன்னைக்கு நாம இருக்கிற உலகத்துல நாம பிகாஸ் அவ்வளவு சாபிஸ்டிகேட்டடா, அவ்வளவு திறம்பட நம்ம வளர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வழிகள் இருக்கிறது. ஆமென். ஈவன் நமக்கு ஒரு தலைவலினா நமக்கு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாத்திரை போட்டா நமக்கு சரியாயிரும். இல்ல அந்த தலைவலி ஏதோ உடம்பு சரியில்லை, நாம அங்க போய் அவங்க டாக்டருக்கு சொன்னா இல்ல அங்க மெடிக்கல்ல சொன்னோம்னா அதுக்கேற்றபடி அவங்க மாத்திரை கொடுப்பாங்க. அதை நாம எடுத்தோம்னா நமக்கு சுகம் ஆயிருங்கிற அந்த நம்பிக்கையோட தான் நாம போகிறோம். we know that it will happen. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. we ourselves know எதுக்கு எந்த மாத்திரை போடணும்னு கூட நமக்கு தெரியும். ஆமென். அதை எடுத்தா நமக்கு சுகம் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. there are things, சில காரியங்கள் இருக்கிறது that only God can do. அது சின்னதா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், only God can do. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது தேவனால் மாத்திரம் கூட. no man can save a soul. ஆமென். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் உண்டு. only God can forgive the sins. ஆமென். நாம ஒருத்தர் குறைகளை மன்னிக்கணும்னு எழுதப்பட்டு இருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறவர் தேவன் தான். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாருன்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. சோ there are things, there are certain அநேக காரியங்கள் உண்டு, அது தேவனால் மாத்திரம், அவரால் மாத்திரம்தான் முடியும். சோ அவரால மாத்திரம்தான் முடியும் என்று என்னைக்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் வருகிறதோ அன்னைக்கு நாம நிச்சயமா தேவனுடைய கரத்திலிருந்து அந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். You can literally see that miracle power of God working in our lives when we begin to believe. இது தேவனால முடியும், இது தேவனால நிச்சயமா முடியுங்கிற நம்பும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நடந்தே நடக்கும். அதுதான் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல அங்க தேவதூது காபிரியல் தேவதூதன் சொல்லுவாரு, இந்த மாதிரி மரியாளே நீ கர்ப்பவதியாக போகிற, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிற, அவர் தேவனுடைய குமாரன் என்னப்படுவார், அவருடைய பேரு இயேசு, இதெல்லாம் சொல்லுவாரு. மரியாளுக்கு நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல இது எப்படி சாத்தியம் என்று மரியாள் கேட்கும் போது தேவதூதனுடைய பதில், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
Nothing is impossible by God. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். He is the creator of the heavens and earth. வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். From nothing he created everything by his word. அவருடைய வாயின் வார்த்தையினால ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட ஒன்றுமே இல்ல, then God created everything. Amen. This is our God. இன்னைக்கு நமக்கு அதே தேவன் தான் இருக்கிறாரு. நாம ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். But the thing is that today the question is, do you have that? Do you believe? Can you believe? உங்களால நம்ப முடியுமா? கர்த்தர் எனக்கு செய்வார். அதான் சொல்றார், மனுஷனால் கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். மனுஷனால கூடாதுதான், டாக்டரால கூடாதுதான், ஆனா தேவனால் கூடாதுன்னு பைபிள்ல எதுவுமே சொல்லல. He is willing to do a miracle. He is longing to bless you. அவரால முடியும். ஹல்லேலூயா. அததான் நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது 25ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிப்பீங்கன்னா அதுல ஒரு பெண்ணோட வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. She is in the verge of collapsing. வாழ்க்கைய முடிந்து விட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிற அந்த ஸ்திரீ. அவருடைய பேர் இங்க சொல்லப்படல, பட் நடந்த ஒரு சம்பவத்தை God is so gracious to record it in the Holy Scriptures. Amen. அவருடைய கதையை அழகா எழுதப்பட்டு இருக்குதுங்க. அவருடைய வாழ்க்கை எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன அவருடைய வாழ்க்கைங்க? 12 வருஷமாக சரீரத்துல ஒரு பலவீனம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருஷம். நாட் 1 day 2 days, 1 மாசம் 2 மாசம் இல்ல, அவ வாழ்க்கையில 12 வருஷம் கஷ்டப்படுது. அந்த கஷ்டம் எப்படி தெரியுங்களா? She believed in man. மனுஷனை நம்பினா, டாக்டரை நம்பினா, மருந்துகளை நம்பினா. பைபிள் சொல்லுது, அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும், ஐயோ அமேசிங்கா இருக்கு, சற்றாகிலும் கொஞ்சம் கூட குணமாகல. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, when she found no answers, no medical miracle, no medicine, அவருடைய வாழ்க்கையில எந்த மருந்தும் அவன் சரீரத்துல வேலை செய்யல, எந்த டாக்டரும் அவளை குணப்படுத்த முடியல. She lost hope in everything. மருந்துல நம்பிக்கை போச்சு, டாக்டர்ல நம்பிக்கை போச்சு, upon everything. அவ எடுக்காத மருந்து இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, எடுக்காத தெரப்பி கிடையாது. எல்லாமே ட்ரை பண்ணி இப்ப அவ சோர்ந்து போயிட்டா, முடியல, எல்லாம் முடிஞ்சு ஒண்ணு இல்ல. If you somebody, இந்த சத்தத்தை கேட்கிற, there is someone அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? There is a good news that is coming. அவருடைய ஒரு தீர்மானம் தான். வருத்தப்படுகிற போது, when she was losing her hope, அவருடைய நம்பிக்கை இழந்தவளாக, எல்லாத்தையுமே, பணம் போச்சு, சுகம் போச்சு, எல்லாம் போன நேரத்துல அந்த தருவாயில அவ என்ன பண்றா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ஆமென். நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்சம் நமக்குள்ள அந்த நம்பிக்கை வருமா? நம்ம we don't even try it. இவ என்ன பண்ணாங்க? தனக்குள்ள சொல்லி கொண்டார். இது அதோடைய என்ன தெரியுமா? உங்க மனசு, அதாவது தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். He knows the deep thoughts. நம்முடைய இருதயத்துல உருவாகிற ஜெபம் அவருக்கு தெரியும். நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே அதெல்லாம் அறிந்திருக்கிறாருன்னு சங்கீதம் 139 சொல்லும். பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்கிறாருன்னு நமக்கு யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த கடைசி 2-3 வசனத்துல நாம வாசிக்கிறோம். This is our God. அப்ப இவ தனக்குள்ள சொல்லி கொண்டா. He didn't say to God, she didn't say to God. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லல, அவ ஃபேமிலியை பத்தி இல்ல, but she was saying to herself. இன்னைக்கு நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம்.
We have to talk to ourselves when nothing is happening. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிற நேரத்துல can you say to yourself, அவ தனக்குள்ள சொல்லி கொண்டா என்னன்னு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். If I just could touch his garments, I will be healed. அவ தனக்குள்ள சொல்லி கொண்டாங்க, சத்தமிட்டு சொல்லல. I thank God, அந்த சத்தம் தனக்குள்ள சொல்லி கொண்டது பரலோகம் கேட்டுடுச்சு. And God encouraged her to leave her house. தன் வீட்டை விட்டு அந்த வழியா போகிறாரு. அன்பு ரட்சகர் போகும்போது she follows Jesus. பின்னாடி இருந்து போகிறா. கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரிமார்களுக்கு தெரியும் உங்களுடைய சரீரம் எந்த நிலைமையில இருக்கும்னு நீங்க யோசித்து பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு உடைக்கப்பட்ட பலவீன பலனற்று இப்படியாப்பட்ட ஒரு சரீரத்தை தாங்கி தாங்கி அவ முன்ன போயிருக்கணும். அந்த வேதனையோட போயிருக்கணும், கஷ்டத்தோட. அடுத்து நான் உயிர் பிழைப்பனோ என்கிற நம்பிக்கை அற்றவளாக விழுந்து விடுவேனோ, தலை சுத்துமோ, என்ன நடக்குமோங்கிற அந்த அவருடைய சரீரத்தின் உபாதைகள் சொல்லி கொண்டு இருக்கும் போது அதுக்கு மேல அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டா. நான் அவரை தொடல, அவரை தொடணும்னு விரும்புறேன். பட் இஃப் ஐ கெட் a chance to just touch the garment, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா போதும். அவர் நினைச்சது தனக்குள்ள பேசி கொண்டது மாத்திரமல்ல, she began to act with that same intensity. பின்னாடி போய் எத்தனை பேர் அவளை மிதிச்சாங்களோ, என்ன நடந்துச்சோ தெரியல, அவர் வஸ்திரத்தை தொட்டுட்டா. அடுத்து என்ன நடக்குதுங்க? இந்த மார்க் 5:29 பாத்தீங்கன்னா, உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். She felt in his body. 12 வருஷமா எதை எதிர்பார்த்தாலோ, அந்த 12 வருஷமா எதிலிருந்து விடுபட நினைச்சாலோ, அந்த 12 வருஷமா எதிலிருந்து சுகமாக விரும்பினாலோ, இது நடந்தா நல்லா இருக்குமேன்னு கனவு கண்டாலோ, இது நடந்தா நல்லா இருக்குமேன்னு அவர் என்னென்ன ஜெபம் பண்ணாலோ, அது அன்னைக்கெல்லாம் நடக்கலங்க. இந்த இரவு வேலையில, அந்த மாலை பொழுதுல, அது எந்த நேரம்னு கூட சொல்லப்படல. As Jesus, hallelujah, மோஸ்ட்லி ஏதோ ஒரு நேரம், அன்னைக்கு காலையோ மத்தியானமோ ஏதோ ஒரு நேரத்துல, what she expected from man, from medicine, from doctors, from therapies, நடக்கல. Just one thought, one prayer, one decision and one execution. She felt in her body, தன் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். What an amazing God. தன் சரீரத்துல உணர்ந்தாலாம். Don't you think இன்னைக்கு சேம் ஜீசஸ், அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர், எபிரேயர் 13:8 சொல்லுது. He is the same, அதே மனதுருக்கத்தின் தேவன், அதே இயேசுதான். இன்னைக்கும் அவர் என்ன பண்றாரு? He is looking to your prayer. உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, உங்களை அங்கலாய்ப்பை பார்க்கிறாரு. முடியாம இருக்கிறீங்களா? இது வரைக்கும் நடக்கலையா? நம்பி சோர்ந்து போனீங்களா? Can you from the உங்க அந்த இருதயத்துல, அந்த மனசின் ஆழத்துல இருந்து நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, இயேசுவே நான் உங்களை தொட்டுட்டேன்னா போதும், நான் ஆரோக்கியம் அடைஞ்சிடும். நான் உங்களை தொட்டுட்டேன்னா போதும், என் துக்கம் மாறும். நான் உங்களை தொட்டுட்டேன்னா போதும், என்னுடைய பிரச்சனை மாறும். எவ்ரிதிங் தட் ஐ எம் சஃபரிங் லார்ட், என்னுடைய மனதளவுல, என் சரீரத்துல, என் உணர்வுகள்ல, என் சுற்று, என்னுடைய வேலையில, வாட் எவர் கண்டிஷன், வாட் எவர் பிளேஸ் ஐ எம் சஃபரிங், எது இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நான் துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, God, I know if I just touch you, எனக்கு சுகம் உண்டாகும் ஆண்டவரே. I will be healed. இங்க அவன் நினைச்சது மாத்திரமல்ல, எக்ஸிக்யூட் பண்ண போது அதை தன் சரீரத்துல உணர்ந்தான். I believe இன்னைக்கு we are going to step out with the same faith.
சேம் பிரேயர். அது போல நீங்க வருவீங்கன்னா உங்க ஆத்துமா, உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரத்துல வேண்டிய மாற்றத்தை, வேண்டிய அற்புதத்தை நீங்க உணரும்படியாக கர்த்தர் செய்வார். You will feel it, you will know it. என்ன தெரியுமா? This healing, this change is from Jesus. இயேசுவால மாத்திரம் தான் நடக்கும். அவர் தான் எனக்கு செய்திருக்கிறார். I have received it from Jesus என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும். எத்தனை பேர் is there someone, is there someone நீங்க இருப்பீங்கன்னா, and everybody needs a touch of Jesus. இன்னைக்கு there is no need அந்த ஊருக்குள்ள போக வேண்டிய அவசியம். நீங்க இருக்கிற இடத்துல you can reach out to Jesus. You can reach out to Jesus. In your spirit you can reach out to Jesus. அவர் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரு. Is there available to you? அந்த அன்பு ரட்சகரை தொடுவோம், அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வோம். In whichever place you want that healing, you can receive it. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம ஜெபிக்கலாமா?